Hi friends, welcome to Zaag Zoog kitchen. Friends and viewers எல்லாருக்கும் wish you a happy Independence Day. இன்னைக்கு நம்ம Zaag Zoog kitchenல பார்க்க போறது Independence Day special tri-color cheese pasta stick recipe தான் பார்க்க போறோம். இத kids specialனு கூட சொல்லலாம். இந்த மாதிரி tri-colorோட appetizing-ஆ veggies and cheese சேர்த்து பாஸ்தா செய்றப்ப குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்க கலர்ஃபுல்லா tri-colorஸோட இந்த ஸ்நாக் பார்க்கிறதுக்கே பியூட்டிஃபுல்லா இருக்கு. அண்ட் இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இந்த சீஸ் பாஸ்தா அவன் இல்லாமல் கடாயில் பேக் பண்ணி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை வந்து குறைஞ்ச இன்க்ரீடியன்ஸோட குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இந்த tri-color சீஸ் பாஸ்தா ஸ்டிக் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற ஆப்ஷன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு பேனில் 3 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா கொதிச்சதும் இதில் வந்து சால்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்ம பாஸ்தா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் குலையாமல் இருக்கும். நான் இந்த மாதிரி லென்த்தி பாஸ்தா எடுத்திருக்கேன். இதுதான் ஸ்கியூவர்ஸில் பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாஸ்தா குக் ஆகிறதுக்கு 8 to 10 மினிட்ஸ் ஆகும். இதை வந்து 90% குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நான் ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். நான் tri-colorக்காக க்ரீன் கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆரஞ்சு கேப்சிகம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மொஜரலா சீஸ் 1/2 கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சீஸ் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பிளாக் ஆலிவ்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பீஸா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், ஒரிகானோ அண்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு பிஞ்சு தேவைப்படும். இப்போ பாஸ்தா அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பேக்கிங் ட்ரே இல்லைன்னா நீங்கள் வந்து சில்வர் பிளேட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேயில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து ஒரு ப்ரஷ் வச்சு க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் ஒரு பட்டர் பேப்பரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து இதை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்ம பாஸ்தா வந்து பேக் பண்ணுறப்போ கீழே வந்து ஒட்டாமல் இருக்கும். நான் வந்து 3 ஸ்கியூவர்ஸ் எடுத்திருக்கேன். உங்கள் பிளேட்டோட சைஸுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து ஸ்கியூவர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்கியூவர்ஸில் பாஸ்தாவை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். 1 by 1 இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஸ்டிக்கில் 10 பாஸ்தா வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளேட்டுக்கு தகுந்தாப்பில் உங்கள் ஸ்கியூவர்ஸ்க்கு தகுந்தாப்பில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு பாஸ்தாவை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட பிளேட்டுக்கு தகுந்தாப்பில் 3 ஸ்கியூவர்ஸில் பாஸ்தா வந்து இன்சர்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மேலே பீஸா சாஸை இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்லையும் அப்ளை பண்ணணும், பேக்லையும் அப்ளை பண்ணணும். நான் 3லையுமே பீஸா சாஸ் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஒவ்வொரு ஸ்டிக்குக்கும் சென்டரில் மொஜரலா சீஸை இந்த மாதிரி சென்டரில் சேர்த்துக்கணும். பாஸ்தாக்கு நடுவுலையே மொஜரலா சீஸை ஆட் பண்ணிக்கோங்க. சைடில் எல்லாம் வேண்டாம். நம்ம சீஸ் மெல்ட் ஆகி சைடில் எல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால் சென்டரில் மட்டுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 3லையுமே சீஸ் ஆட் பண்ணிட்டேன். இப்போ tri-colorக்காக ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் கேப்சிகமை நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஒயிட்டுக்காக மொஜரலா சீஸையே நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரீன் கலருக்காக க்ரீன் கலர் கேப்சிகமை இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக ஃப்ளாகில் உள்ள அந்த ரவுண்டு வீலுக்காக சக்கரத்துக்காக நான் வந்து ஆலிவ்ஸை நான் இந்த மாதிரி அந்த ஒயிட்டில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃப்ளாக் மாதிரியே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஃப்ளாக் மாதிரி இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதே மாதிரியே நான் 3 ஸ்கியூவர்ஸும் ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக இதுக்கு மேலே கொஞ்சமாக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்டு ஒரிகானோ இதை ரெண்டையுமே மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். இதை சேர்த்தோம்னா பீஸா சாப்பிட்ற மாதிரியே ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதே மாதிரி 3 ஸ்கியூவர்ஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். ஒரு கடாயில் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நம்ம வந்து இந்த கடாயை ப்ரீஹீட் பண்ணிடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சீஸ் பாஸ்தாவை இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ் இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். சீஸ் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணால் கூட போதுமானது. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீஸி பாஸ்தா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல சீஸ் மெல்ட் ஆகிருக்கு. இதோட டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். tri-color சூப்பராக வந்திருக்கு. இதை குட்டி பசங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் எல்லோருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான டெலிஷியஸான சீஸ் பாஸ்தா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.